இங்கே பாருங்க கைஸ் கைஸ். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சூளைமேட்டில் இருக்கிற நண்டு தோசை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து நண்டு தோசைன்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த நண்டு தோசை, இன்னும் எறா தோசை, இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுத்தையும் வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பாட்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நண்டு தோசை, எறா தோசை வந்து சர்வ் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக. அவங்ககிட்டே கேட்கலாம் இந்த கடை வந்து எப்பத்துலேருந்து வச்சுருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அவங்களே சொல்லுவாங்க. வாங்க பாட்டிக்கிட்டே கேட்கலாம். எத்தனை வருஷமாக பாட்டி கடையை திறக்கிறீங்க? 92லேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா. 92லேருந்து பண்ணிடுறீங்களா பாட்டி? உங்ககிட்ட என்ன எப்படி பாட்டி அந்த நண்டில் தோசைன்றது வெரைட்டி எப்படி, நீங்கள் அந்த தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுங்க, ஸ்டாஃபுங்களாம் வச்சு மொத்தமாக ஸ்டாஃபுங்களுக்கு செய்வோம் இல்லைங்களா. தோசை, சிக்கன், மட்டன் வாரத்தில் ஒரு நாள் செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது சரி தோசையில் நைட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வெரைட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு அது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி நம்ம கஸ்டமருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் கொடுத்தோம். கண்டிப்பாக எங்களுக்கும் இது வந்து புதுசாக வெரைட்டியாக இருக்கிறதுனால தான் பாட்டி இங்கே நண்டு தோசை வந்து ஃபேமஸ்ஸாக நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க போல். அதனால தான் சரி உங்கள் கடையில் அந்த நண்டு தோசை எப்படி தான் இருக்குது, நாங்களும் சாப்பிட்டதில்லை இது வரைக்கும், ஃபஸ்ட் டைம் உங்கள் கடையில் தான் சாப்பிட போகிறோம். அதோட வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது பாட்டி உங்கள்கிட்ட? சிக்கன் தோசை, நண்டு தோசை, எறா தோசை, போட்டி தோசை, கடம்பா தோசை, நண்டு, எறா, சிக்கன் தவிர்த்து காலையில் போட்டி ஆறு வெரைட்டி இருக்குது. 6 வெரைட்டி தோசையிலே 6 வெரைட்டி நீங்கள் பண்ணி தரீங்க பாட்டி? ஆமாங்க. சூப்பர் பாட்டி. அவங்களும் அதை டேஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட எப்படி இருக்குது தோசை பார்த்தாலே பயங்கரமாக போடுறாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. சரிப்பா. கைஸ் பார்த்தீங்கன்னா பாட்டியே சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதோட தோசையை போட்டுன்னு இருக்காங்க. நம்ம இப்போ நண்டு தோசை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம்.
அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா அந்தாண்ணா நமக்கு என்னண்ணா முக்கியம்? சோறு தானே முக்கியம். அண்ணா ஃபைனலி நம்ம நண்டு தோசை வாங்கிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ணன் தான் நம்ம கொடுக்குறாரு போல. உங்கள் பேர்ண்ணா? தோசு. தோசைண்ணா. நீங்கள் கிரேவிஸ்க்கெல்லாம் செய்கிறதாண்ணா? ஓகேண்ணா. என்னென்ன கிரேவி வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்கண்ணா? சிக்கன் கிரேவி, மட்டன் பாயா, சாம்பார், சன்னா மசாலா, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி. வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்களா? சரிண்ணா. இப்போ சிக்கன் சேரா மட்டும் நான் எப்படி இருக்கு சொல்கிறோம். நாளைக்கு மாறும். நாளைக்கு மாறும். ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டிஸ். வெரைட்டிஸ். சட்னி மாறும். சட்னி மாறும். சரிண்ணா. சிக்கன் சேரா நான் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணுறேன். போதும். வேறு லெவல். சன்னா மசாலா போட்டு சன்னா மசாலா ஓகேண்ணா. இந்த சைடு ஓகேண்ணா. தோசை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு சன்னா மசாலா கொடுத்துருக்காங்க. இப்போ தோசையை பிரிக்கிறோம். உள்ளே இருக்குது நண்டு. உள்ளே இருக்கு நண்டை எப்படி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. உள்ளேருந்து அவனை மண்ணிலேருந்து எடுக்கிற மாதிரி வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. எங்கே நண்டு? பிடிச்சிட்டேன் பா. இங்கே பாருங்க guys. அப்படியே நண்டு பாருங்களேன். guys அல்டிமேட் guys. வேற லெவல். பாருங்களேன் நண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். guys ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உன்னை நான் தனியாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தோசை ரிவீல் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சேரவால வந்து இப்போ வந்து டிப் பண்ணி சாப்பிட்றோம். செம்மையாக இருக்கு guys. இப்போ சன்னா மசாலா அல்டிமேட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேவிட் ப்ரோ வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா. வாங்க ப்ரோ. நீ மட்டும் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் காட்டுங்க ப்ரோ நம்ம சேனலுக்கு. பார்த்தீங்கன்னா அவரும் நண்டு தோசை வந்து வெரைட்டியாக இருக்குது. என்னையோ கூப்பிட்டுப்பாங்க இருக்காரு ப்ரோ. டேஸ்ட் பண்ணு ப்ரோ. அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நண்டு மசாலா தான் ப்ரோ டேஸ்டே பண்ணோம். நண்டு தான் ப்ரோ. ப்ரோ நீங்களும் கேமராமேன் வாங்க. நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். வாங்க நீங்களும் சாப்பிடுங்க guys. சில பல பசி சோறு தான் முக்கியம் காரணமாக சிறிது நேரத்திற்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் guys. நண்டு தோசை ஓடினே இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்களா கேமராமேனோ கேமரா எடுத்துன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் எல்லாருமே. பாருங்க. தோசையே சாப்பிட்டீங்களா? நண்டை மட்டும் சாப்பிட்டீங்க. எடுத்துட்டேன். Oh my god. அழகா போல guys. இங்க பாருங்க. ஏய் என்னடா இது? ரெடியா? நண்டுக்கு சண்டை போடுறாங்க guys. நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு மட்டும் தான் முக்கியம். வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு வேற எந்த கிளைகள் கிடையாது. guys எடுத்துட்டேன். ஏய் மச்சான் மச்சான். ஏய் போன பீஸ்ல எடுத்துட்டேன். ஏய் ஓகே guys. ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டே இருக்கற நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? நண்டு யாராவது ஜிலோ விடுங்க ப்ரோ. ஜிலோ விடுங்க ப்ரோ. ஏய் தீரிதெல்லாம் ப்ளூ பத்ரா. இங்க வாய்க்குள்ள போனது காணோம். அல்ல வேணாம். ஓ இது எடுக்கவே இல்லை யாருமே. இதாயா பாதி எடுத்துக்கலாம். சரிங்க அது நல்லா இவ்வளோ சரிங்க. தோசையோ சரிங்க. இல்லைக்கா இது எங்க உள்ளேயாக்கா? சொல்லவே இல்லையே. எங்க உள்ள இருக்கா? உள்ள வயிறு உள்ள போயிடும்க்கா. கைஸ் உள்ளே நமக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் சாப்பிடலாம். கைஸ் நண்டு தோசை அருமையாக இருந்துச்சுமா. வேற லெவல். இன்னும் நம்ம ப்ரோ சாப்பிட்டு தான் இருக்கா போல.
சும்மா அல்டிமேட்லாம் இருந்தது. இப்போ வந்து இங்கே நிறைய ப்ரோ சாப்பிட்டுன்னு இருக்காங்க போல், அவங்ககிட்டே கேட்கலாம் நண்டு தோசை டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமாரா ப்ரோ? இந்த கடையில் எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க ப்ரோ? நானே யூடியூப்பில் பார்த்து தான் இங்கே சாப்பிட்றேன். யூடியூப்பில் பார்த்தா சாப்பிட்றீங்களா? ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது டேஸ்ட் எல்லாம்? வேறு லெவல். வேறு லெவல். எறா தோசை, சிக்கன் தோசை, அப்புறம் நண்டு தோசை எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்குது. பக்கா டேஸ்ட்டு. ப்ரோவே சொல்லிட்டாரு. ப்ரோ நீங்கள் ப்ரோ? வாய் அடைச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ப கேஸு. ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ப்ரோ நீங்கள் ப்ரோ எல்லாம் ஒரே டீமா? சிக்கன் தோசை ப்ரோ. நீங்கள் ப்ரோ நண்டு தோசை, நீங்கள் எறா தோசை. நீங்கள் என்ன வெரைட்டி ப்ரோ? நான் வந்து எறாதான் ப்ரோ. எறாதான் ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வந்து நண்டு வேற லெவல். சிக்கன் தோசை தான் ப்ரோ. நீங்கள் ப்ரோ? எறா தோசை ப்ரோ. எறா தோசை. வேறு லெவல். எறா வேறு லெவலா? சிக்கனு அப்புறம் எறா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குது. நாங்களே ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்த்து வந்து தான் இங்கே சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்றோம். கையில் காசு இருந்தால் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். கண்டிப்பாக ப்ரோ, சூப்பர். கைஸ் பார்த்தீங்கனாலே எங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூடியூப்ஸில் அதில் பார்த்து தான் வந்து சாப்பிட்டாங்களா. டேஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்மளே தோசை சாப்பிட்டோம், சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எறா தோசை தான் இங்கே அதிகமாக சாப்பிட்னு இருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸு. கவுண்டில் பார்த்தீங்கன்னா எறா தோசை தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எறா தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ நமக்கு என்ன ப்ரோ முக்கியம்? பார்த்தீங்கன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். இன்றைக்கி எல்லாருக்கும் எறா தோசை தான் முக்கியம். நண்டு வேறு லெவல் ப்ரோ. இப்போ நம்ம வந்து அண்ணன் பார்த்தீங்களா ரெடியாக இருக்காரு நமக்காக தான். அவங்க கையாலேயே எறா தோசை வாங்கிடுறோம். கைஸ் அண்ணன் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நண்டு தோசை போட்டு கொடுத்தாரு, வேறு லெவலில் இருந்தது. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா எறா தோசை போட போகிறாரு. பாட்டி சமையல் அண்ணன் அதை முடிச்சு தரா போல். பாருங்கள் இப்போ கைஸ் அண்ணன்கிட்ட கேட்டுடலாம் அவர் எப்படி போகிறாருன்ட்டு. வெரைட்டிஸ் அவங்க பேர் எல்லாம் இன்ட்ரோ கொடுப்பாரு போல். நான் உங்கள் பேர்ண்ணா? சேகரண்ணா. எத்தனை வருஷமா நான் போட்டீங்க தோசை? 2 வருஷமா இருக்குண்ணா. 2 வருஷமா. செம்மையாக இருக்குண்ணா தோசை, சூப்பராக போட்டீங்க. அப்படியே எங்களுக்கு சூப்பராக ஒரு எறா தோசை போட்டுருங்கண்ணா. கண்டிப்பாண்ணா. கைஸ் பாருங்க அண்ணன் எப்படி போகிறாரு பாருங்க. நான் ஒரு பரோட்டா ஸ்டைலாக திருப்பேன். அதெல்லாம் என்ன இருக்குண்ணா? அதானா எப்படி தானே இருக்கிறது? வேற லெவல் ப்ரோ. நமக்கு சோறு தான் முக்கியம். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எறா தோசை நமக்கு கொடுத்துட்டாங்க. இது நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணிடுறது பார்த்து பார்க்கலாம். செம்மையாக இருந்தது எறா பார்க்கும்போது. அவங்க போய் ரிவ்யூ பண்ணலாம். கைஸ் நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா எறா தோசைக்கா ஃபஸ்ட்டு இறங்கிட்டாப்பில். பாருங்கள் நம்ம கேமராமேன் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காப்பில். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? அருமை. அப்படியே நாங்களாம் கண்டினியூஷன் இல்லைன்னு இருக்கோம். வாங்க அப்படியே நீங்கள் இப்படி வந்து பாருங்கள். எறா காட்டில் இல்லை ப்ரோ. பாருங்க எறா 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 அல்டிமேட். அப்படி ஒரு எறா எடுங்க ப்ரோ. எறா எடுங்க ப்ரோ. எறா அங்கே ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ எறா எறா கிடைச்சிடுச்சு. எறா எறா ஐ காட் எறா. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. எறா 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 வேற லெவல். பாருங்களேன் நம்ம இப்போ தோசை எறா சாப்பிட போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எறா எல்லாத்தையும் கலந்த ஒரு உருண்டை. பாருங்க அப்படியே ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஆசமாக இருக்கும். வேற லெவல். கைஸ் அண்ணன் இப்போ நமக்கு போட்டி தோசை போட்டுன்னு இருக்காரு. பாருங்க வெரைட்டி அடிக்கிறா போல. சும்மா வேற லெவல் பண்றாரு அண்ணன். மாசு காட்டுறா போல.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி தோசை வாங்கியிருக்கோம். வாங்க போட்டி தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளேருந்து பாருங்க. தோசை உள்ளே இருக்கு போல போட்டி ஸ்பீஸியா. பாருங்க போக கிளம்புது. வேற லெவலில் இருக்கு. இப்போ நம்ம ப்ரோ கூட இருக்காரு போல. அவரை போட்டு ப்ரோ சாப்பிட்டதில்ல. டேவிட் ப்ரோ இருக்காரு. ப்ரோ வாங்க ப்ரோ, 2 பேரை சேர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சரி போட்டி தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கு ப்ரோ. பாருங்க போட்டி அப்படியே எடுத்துருக்கோம். இருக்கு வேற லெவல் ப்ரோ. கம்மியா இருக்கு ப்ரோ. இது ப்ரோ இங்க தான் ப்ரோ மெயின் பார்ட்டே இருக்குது. ஹோட்டல் மாதிரி ஒன்று சொன்னது பாரு ப்ரோ. அது தூக்கி அப்படியே சென்டரில் போடுறேன். சென்டரில் போடுறான், வாயில போடுவாங்க. வாயில இருக்க சென்டரில் போட்டு பார்த்தியா ப்ரோ? இங்க ஒருத்தர் இருக்காங்க ப்ரோ. ப்ரோ இங்க ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோம். நான் அப்படியே மக்கா பண்றது தான். ஹோட்டல் பாருங்க ப்ரோ, வேற லெவல் டேஸ்ட். சும்மா அதுல டிப் பண்ணி சாப்பிடும் போது சாம்பார் வந்து ஒரே அசைவமாவே சாப்பிட்டு இருக்கோம் வந்ததுல இருந்து. சைவத்துக்கு கொஞ்சம் லைட்டா மாதிரி இருக்கும். ஒரு பிளைன் தோசைக்காக சாம்பார் ஊற்றிருக்கோம், வேற எதுவும் இல்லை. காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டியான தோசையில் வந்து ஒரு 3 தோசை வந்து ட்ரை பண்ணோம். வேறு லெவலில் இருந்தது, சொல்லவே முடியாது சான்ஸ். நண்டு தோசை வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. எறா தோசை பார்த்தினாலும் வேறு லெவலில் இருந்தது. போட்டி தோசை அல்டிமேட் சூப்பராக இருந்தது, சொல்லவே முடியாது. பார்த்திங்கன்னா இவங்க தான் நமக்கு வந்து தோசை நமக்கு சோறு கொடுத்ததே. இவங்க தான் நமக்கு சோறு தான் முக்கியமானது புரிஞ்சுக்கிட்டு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா இருந்தது தோசை, வேறு லெவல் பண்ணுங்க ப்ரோ. அல்டிமேட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக கடைக்கு வந்தீங்கன்னா அண்ணனை பார்க்கலாம். இங்கே அண்ணன் தான் தோசையே போடுறாரு போல், வேறு லெவல் பண்ணுறாரு. பார்த்தாலே தெரியுங்க. வெரைட்டி டிஷ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துருந்தாரு போல். பார்த்தீங்கன்னா ப்ரோவாக இருக்கார். ப்ரோ நீங்கள் ப்ரோ பார்த்தீங்கன்னா போகிறாரு. அவர் தான் மெயின் மாஸ்டரே பார்த்தீங்கனாலே. இங்கே பார்த்துக்கோங்க, அவரும் வந்து வேறு லெவல் பண்ணுவார் போல். அண்ணன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி போடுறாரு. அது என்ன சப்பாத்தின்னு அவர்கிட்ட கேட்கலாம். பாருங்க சப்பாத்தி வச்சதோ போறாரு. நான் இதுக்கு பேர் என்னன்னா கொத்து சப்பாத்தியாண்ணா? கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், புதுசா கொத்து சப்பாத்தி சொல்றீங்க. எப்படி வேற லெவல்ல இருக்குமா? வேற லெவலாண்ணா. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். கடைக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், கடைக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கடைக்கு வந்தீங்கன்னா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேறு லெவல் பண்ணி தராங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர் பாட்டியோட வந்து சன். இவங்க தான் வந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டு தர்றது. உங்கள் கடையில் வேறு ஏதாவது வெரைட்டி எதாவது வச்சுருக்கீங்களா? புதுசாக போடுற மாதிரி ஐடியா இருக்கீங்களா ஏதாச்சும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். உங்கள் பேர் கிருஷ்ணகுமார். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1990 கடை வச்சுட்ருக்கேன். ஓகே. 90s கடை இருக்குது. ஓகே. எங்கள் அப்பா தான் ரன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா டேக்கர் பண்ணி அதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன் கூட சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் இருக்குது சார். டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, ஊத்தாப்பம், ஆனியன் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, இந்த மாதிரி நல்ல எல்லாமே, மசாலா தோசை, பொடி தோசை,
ரவா தோசை இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. தோசையில் ஒரு எத்தனை வெரைட்டி இருக்கும்? காலையில் பார்த்தீங்கன்னா விஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வெரைட்டி இருக்கும். 5 வெரைட்டி. ஆமாம், 10 வெரைட்டி மோஸ்ட்லி இருக்கும். டைமிங்னா? டைமிங் இப்போ 6 மணிலேருந்து இருக்குது. 6 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கடை? அது 11 மணி வரைக்கும். 11 மணி வரைக்கும். 11:30 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. மத்தியானம்னா? மத்தியானம் பார்த்தீங்கன்னா மில்ஸ் இருக்குது. மில்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மில்ஸ் போகும். நான்வெஜ் மில்ஸ் எப்படின்னா 50 ரூபா சாப்பாடு, அன்லிமிட்டெட் சாப்பாடு. அன்லிமிட்டெட்? ஆமாம், அன்லிமிட்டெட் லெவல் ஆச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்ஸ்ன்றது கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபுட்டே நீங்கள் சாப்பிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா மனசு திருப்தியாக வந்து ஃபுல் மீல்ஸாக கொடுக்குறாங்க. நான்வெஜ் வேறு லெவல். நான்வெஜ் மீல்ஸ் அது கூட வேறு லெவலில் இருக்குது. வேறு என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க? மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் வரும், ரசம் வரும், ஒரு வத்த குழம்பு வரும், ரசம் வரும், மோர் வரும். இதை தவிர்த்து வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்படி இல்லை மட்டன் குழம்பு. என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு மாற்றி போட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா 60 ரூபா சிக்கன் பிரியாணி. வேறு லெவல் ஆச்சு ரேட்டு. 60 ரூபா சிக்கன் பிரியாணி போடுறோம். நைட் என்னென்ன வெரைட்டிஸ்? நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது சார். நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்டு தோசை இருக்குது, போட்டி தோசை இருக்குது, கடமை தோசை இருக்குது, சிக்கன் தோசை இருக்குது, எறா தோசை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் தோசை இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சொரா புட்டு தோசைலாம் போடுறோம். அதெல்லாம் ஸ்பெஷலாக கொஞ்சம் பண்ணிட்டு இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நண்டு தோசை, எறா தோசை அதிகமாக போயிட்டு இருக்கும். இதுக்கும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து சப்பாத்தின்னு ஒன்று போடுறோம். கொத்து சப்பாத்தின்னு ஒன்று போடுறோம். அதுவும் நல்லா ஃபேமஸ் தான் நம்மக்கிட்ட. அது இல்லாமல் சிக்கன் கொத்து இருக்குது, மட்டன் கொத்து இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் போடுறோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி எல்லாம், முட்டலாப்பா, இந்த மாதிரி கலக்கி எல்லாமே இருக்குது சார் என்கிட்ட. எல்லாமே எல்லா வெரைட்டியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குவாலிட்டி இருக்கணும் ஃபுட்டில். மெயினாக குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மார்க்கெட்டில் என்னென்ன கம்மியாக கிடைக்குதோ, எனக்கு கம்மியாக கொடுக்குறாங்களா அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டுகிட்டே இருப்பேன். இதே தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா கூட இதே ரேட்டில் தான். கண்டிப்பாண்ணா, எங்களுக்கு அதான் வேணுமே. என்றைக்கும் மாறாமல் ஒரே டேஸ்ட்டு ஒரே குவாலிட்டியில் இருக்கிறது தான் எங்கள் கிடைக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதை எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா இந்த நான் சொன்னது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நிறைய ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். இப்போது இதெல்லாம் பார்த்தோன்னே யூடியூப்பில் பார்த்தோன்னே நல்லா வியூ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி இருக்கும். ஆமாம், எனக்கும் வந்து என்னென்னா வராங்க, கஸ்டமர் வராங்க.